Hi guys, welcome back to the series of Python. Now இதில் வந்து இந்த டாபிக்ஸில் வந்து என்னென்ன கவர் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் லூப்ஸ். ஸோ லூப்ஸில் வந்து லூப்ஸ் allow us to execute a block of code several times, which means இந்த லூப் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஒரே ஒரு கூட again and again நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்க்குற லூப் வந்து while loop. while loop allows us to execute a block of code several times as long as the condition is true. ஸோ கண்டிஷன் எப்போல்லாம் ட்ரூ ஆகுதோ அந்த ட்ரூவாக இருக்கிற வரையும் while loops வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் வந்து a = 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் while a is less than 3 colon a = a + 1 and print of a. ஓகேவா? ஸோ இந்த கோட் வந்து இந்த கண்டிஷன் இருக்குல்ல, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரையும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஏ வந்து 3 லெஸ் தேனாக இருக்கிற வரை இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் ஸோ த அவுட்புட் வில் பி 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கிறப்ப உள்ளே வந்துடும். உள்ளே வந்துட்டா a = a + 1 2 ஆயிரும். ஸோ பிரிண்ட் a 2 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ a வந்து 2 இருக்கும், 2 வந்து 3 கம்மி. ஸோ அது உள்ளே வரும். a + 1 3 ஆயிரும், 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 3 வந்துச்சுன்னா a 3 is less than 3 வராது. ஸோ இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் while loop. அண்ட் த நெக்ஸ்ட் திங் for loop. And the for loop, for statement iterates over each item of a sequence. ஸோ ஒவ்வொரு ஐட்டம்லையும் அந்த for loop வந்து ஐட்ரேட் பண்ணும். ஓகேவா? இதோட சின்டாக்ஸ் வந்து for each item, ஸோ இது எல்லா ஐட்டமும் இன் சீக்வன்ஸ். ஓகேவா? ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற எல்லா ஐட்டத்தோடையும் இது வந்து ஐட்ரேட் பண்ணும். ஓகேவா? பிளாக் ஆஃப் கோட். ஸோ இந்த இடத்துல தான் உங்கள் கோடு வந்து எழுதுறீங்க. இந்த கோடு இந்த ஐட்டம் எல்லாத்துலேயுமே ஐட்ரேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார் லூப்பில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து சீக்வன்ஸ்னு போட்டோம்ல. ஸோ அந்த இடத்துல வந்து ரேஞ்சு வந்து நம்மளால் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ரேஞ்சுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் ஜென்ரேட் சீக்வன்ஸ் ஆஃப் இண்டீஜர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 ஸ்டாப்ஸ் பிஃபோர் n. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நம்ம 0, சம் n கொடுத்தோம் அப்படின்னா n-1 வரையும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ 0 1 2 3 அப் டு n-1 வரை எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அதான் அதோட மீனிங். ஸோ அதோட சின்டாக்ஸ் வந்து கேபிட்டல் வராது, ரேஞ்ச் ஆஃப் n. ஓகேவா? இப்படியும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் 0, n கொடுக்கலாம். ஓகேவா? அது வந்து உங்கள் இஷ்டம் தான். இப்படி ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து நான் எழுதுகிறேன். இதோட எக்ஸாம்பிள் வந்து ஃபார் நம்பர் n ரேஞ்ச் 3 print நம்பர். ஸோ இது வந்து எதை பிரிண்ட் பண்ணோம்னா 0 1 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0 வரும், 0 பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து 2 வரும், 2 பிரிண்ட் பண்ணிடும். 1 வரும், 1 பிரிண்ட் பண்ணிடும். அப்புறம் 2 வரும், 2 பிரிண்ட் பண்ணிடும். 3 தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். ஸோ n-1னா 2 வரையும் பிரிண்ட் பண்ணும். அதான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் அண்ட் எண்டும் நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். இது 0லேருந்து மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நம்ம அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படின்னா 5, 8 ஃபார் எக்ஸாம்பிள் 5, 8 கொடுக்குறேன்னா இங்கே என்ன பிரிண்ட் ஆகும்னா எனக்கு அவுட்புட்டு 5 6 8 பிரிண்ட் ஆகாது. 5 and 6 5 6 7 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ 8 முன்னாடி வரையும் பிரிண்ட் ஆகிட்டு லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார் லூப்பு. ஸோ லூப்ஸில் வந்து இந்த 2 லூப் வந்து மெயினான லூப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் இஸ் டு கோ வித் லிஸ்ட். ஸோ பைத்தனில் ஒர்க்கிங் வித் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். லிஸ்ட்ஸு. ஸோ list is the most versatile Python data structure. It holds an ordered sequence of list items. ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லாமே இருக்கும், கமா செப்பரேட்டட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் ஆர்டர்டு சீக்வன்ஸாக இருக்கிறதுக்கு பேர் தான் லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சஸிங் த ஐட்டம், ஆக்சஸிங் லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது நம்ம இண்டெக்ஸிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் ஏ அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 5 6 7 8.2. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நான் பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ஏ, இதில்
ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ எனக்கு அவுட்புட்டில் வந்து 6ன்னு கிடைக்கணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஐட்ரேட்டிங் ஓவர் லிஸ்ட்டு. மேரே சார் iterating over a list. ஸோ iterating over a list என்னன்னு பார்ப்போம். சேம் அதே தான், list underscore a which is equal to 5, 6, 7 and 8.2. ஓகே, ஸோ நான் அதில் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமையும் நான் வந்து ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபார் லூப் ஐட்டம் இன் list underscore a print ஐட்டம். ஓகேவா? ஸோ நான் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமையும் ஐட்ரேட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ எனக்கு அவுட்புட் வந்து 5, 6, 7 and 8.2 எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஐட்ரேட்டிங் ஒரு லிஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் கன்காடினேஷன் பார்ப்போம். லெட் மீ erase it. நெக்ஸ்ட் லிஸ்ட் கன்காடினேஷன். ஸோ லிஸ்ட் கன்காடினேஷன் பொறுத்தவரையும் ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். லிஸ்ட் A ஈக்குவல் டு 1, 2, list B equal to A, B and list C equal to list A plus list B. Now print list C. So this is what the list concatenation. எனக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும்னா 1, 2, A, B. ஸோ திஸ் வில் பி மை அவுட்புட். என்னோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டையும் என்னோட செகண்ட் லிஸ்ட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுச்சு. ஓகே, ஒன்றா மெர்ஜ் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு பேர் தான் லிஸ்ட் கன்காடினேஷன் சொல்லுவோம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் லிஸ்ட் ஸ்லைசிங். List slicing. So list slicing is nothing but obtaining a part of a list is called a list slicing. Okay, so same example. List A equal to 5, 6, 2. Now list B equal to, I'm just slicing the list A. Okay, so list underscore A of semicolon 2. Okay, now printing list B. Okay, now my output will be 5, 6. ஏன் நான் இங்கே வந்து 2 வரையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு இண்டெக்ஸ் 1 வரையும் வரும். ஓகேவா? ஸோ n-1 தான் கான்செப்ட். இந்த பொறுத்த வரையும் n-1 தான் கான்செப்ட். ஸோ n equal to 2, 2 - 1, 1. ஓகேவா? ஸோ 0th இண்டெக்ஸும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸும் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் லிஸ்ட் ஸ்லைசிங் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் எக்ஸ்டெண்டட் ஸ்லைசிங். Extended slicing is similar to string extended slicing. We can extract alternate items using this step. Okay, so in the let me create an example. List A equal to R, B, G, O, W. Okay, so this will be the list A, and list B equal to list underscore A of 0/5 Now let me print the list B. Okay, now my output will be R and 0. Okay, so இதான் output. இது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகணும், 5th இண்டெக்ஸில் முடியணும், அண்ட் த ஸ்டெப் வேல்யூ வில் பி 3. ஓகேவா? ஸோ இதான் ஸ்டெப் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு 0th இண்டெக்ஸ்ன்றது வந்து ஆர்ன்றது வந்து 0th இண்டெக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 0, 1, 2, 3, 4 அண்ட் 5th இண்டெக்ஸ் வந்து இல்லை. ஸோ எனக்கு நான் 4 வரையும் இது வந்து 4th இண்டெக்ஸு, எனக்கு 4 வரையும் லூப் வந்து ரன் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்லைசிங் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பட் எனக்கு ஸ்டெப் வேல்யூ 3 கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஆரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆர் வந்து பிரிண்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட் விட்டுரும், 1, 2, தேர்ட் எலமெண்ட் வந்து 0 இருக்கா, அப்போ இதை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஓ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் 5th எலமெண்ட் இதை விட்டுரும், அடுத்த எலமெண்ட் இல்லை. ஸோ லூப் வந்து ஸ்லைசிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் எக்ஸ்டெண்டட் ஸ்லைசிங் வந்து ஆக்ட் பண்ணும். அண்ட் த நெக்ஸ்ட் திங், and the next thing will be reversing a list. Okay,
ஸோ ரிவர்சிங் லிஸ்ட் வில் பி டன் பை த நெகட்டிவ் இண்டெக்ஸிங். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்டெப் வேல்யூ வந்து நம்ம நெகட்டிவ்ல கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லெட் மீ கிரியேட் ஏ. ஓகேவா, ஏ ஈக்குவல் டு 5 4 3 2 1. ஓகே, இது வந்து ஏ லிஸ்ட்டு. இப்போ நான் ஏ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். எப்படின்னா ஏ ஆஃப் கோலன் -1. ஓகேவா, ஸோ நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்? 1 2 3 4 and 5. ஓகேவா, ஸோ நான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி என்னால் லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுது. ஓகேவா, ஸோ ஸ்டார்ட் இண்டெக்ஸும் நான் கொடுக்கல, எண்ட் இண்டெக்ஸும் கொடுக்கலன்னா எந்த வேல்யூ ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து எந்த வேல்யூ எண்ட் ஆகிற வரைக்கும் அது ஃபுல்லாகவே எடுத்துக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே எனக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸில் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 இது ஃபுல்லாக பிரிண்ட் ஆயிரும். எனக்கு லிஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் திங் ஸ்லைசிங் வித் நெகட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் வேல்யூ பார்த்தோம். இது வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுறது. ஸ்லைஸ் வித் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஓகே, ஸோ இது எப்படி ஆக்ட் ஆகும்னா லெட் ஏ ஈக்குவல் டு 5 4 3 2 and 1. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் ஏ ஆஃப் -3 to -1. ஸோ இது வந்து எனக்கு ரிவர்ஸ்லேருந்து எடுத்துக்கும். இதான் -1 இண்டெக்ஸு. ஸோ -1 இதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா, ஸோ இதான லாஸ்ட் வேல்யூ. ஸோ -1ன்றது இந்த இண்டெக்ஸ் தான் -1. இதுக்கு முன்னாடி வரை பிரிண்ட் ஆகணும்னா 2 3 -3 வந்து -1 -2 -3. அப்போது 2 3 எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு அவுட்புட் வந்து 3 2 கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுறது. நத்திங் மோர். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸ். பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னா ஸ்டார்டிங்லேருந்து போகும், நெகட்டிவ் இண்டெக்ஸ்னா எண்டிங்லேருந்து வரும். அவ்வளோதான். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் நெகட்டிவ் ஸ்டெப் சைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பெருசாக வந்து நம்ம வந்து நெகட்டிவ் ஸ்டெப்ஸ் டிட்டர்மைன்ஸ் த டிக்ளரேஷன் பிட்வீன் ஈச் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்லைசிங். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ஸ்டெப் இண்டெக்ஸ் சொல்லியிருந்தோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுதுன்னா 2 3 4 5 எலமெண்ட் இருக்குன்னா ஸ்டெப் இண்டெக்ஸ் வந்து 2ன்னு சொல்லியிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும், இதை விட்டுரும், ரெண்டாவது எலமெண்ட் பிரிண்ட் பண்ணும், இதை விட்டுரும், ரெண்டாவது எலமெண்ட் பண்ணும். அப்போது இந்த 3 எலமெண்ட்டை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், இது ரெண்டையும் விட்டுரும். ஓகேவா, ஸோ இதுதான் பாசிட்டிவ் ஸ்டெப் இண்டெக்ஸு. இதே இது நெகட்டிவ் அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து வரும். ஓகேவா, ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் 2 அதே நீங்கள் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணிங்கன்னா ரிவர்சிங் லிஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஸ்டெப் இண்டெக்ஸ் மட்டும் நெகட்டிவில் இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெம்பர்ஷிப் செக்கிங். ஸோ மெம்பர்ஷிப் செக்கிங் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். மெம்பர்ஷிப் செக்கிங் இது ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கீவேர்ட்ஸ் இருக்குது, இன்னு நாட்டு, இன்னு நாட் இன் 2 கீவேர்ட் இருக்குது. இன்னுன்னா அந்த லிஸ்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும். ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா ட்ரூ. ஓகேவா, நாட் இன்னுனா ஆப்சென்ட் ஆயிருந்துச்சுன்னா ட்ரூ. ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். இன்னுனா நம்ம எந்த எலமெண்ட்டை வந்து செக் பண்ணுறோமோ அந்த எலமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா ட்ரூன்ற வேல்யூ ரிட்டன் பண்ணும். அதே இது நாட் என்னன்னா அது இல்லை அப்படின்னா ட்ரூன்ற வேல்யூ ரிட்டன் பண்ணும். அவ்வளோதான். ஓகேவா, இது நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரிங்கில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்குது, செக் இட் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் லிஸ்ட்னா என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கான்செப்ட் nested list. So nested list is an item of another list. ஓகேவா, ஐ மீன் லிஸ்ட் இஸ் an item of another list. அதான் nested listன்னு சொல்லுவோம். இதில் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ இது ஒரு எலமெண்ட்னா லிஸ்ட்டே ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் நெஸ்டட் லிஸ்ட்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏ ஈக்குவல் டு 5 6 8,6. ஸோ அந்த 8,6ன்றது ஒரு லிஸ்ட்டு. இதுவே இந்த வெளியில் இருக்க லிஸ்ட்டோட எலமெண்ட் தான். ஓகேவா, அண்ட் 8.2. நான் இதில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா நம்ம சேம் நார்மல் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். சாரி, இங்கே ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஏ ஆஃப் 2ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 2, அதாவது இது 0 இது 1 2 2ல் 8,6 இருக்குது, 8,6 இருக்குது. ஸோ எனக்கு அவுட்புட்டில் வந்து 8,6 கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஆக்சஸிங் இதே மாதிரி தான். நெஸ்டட் லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா இதே மாதிரி தான். 2ன்றது ஃபஸ்ட்டு இதை பிக் பண்ணிடும். இதில் வந்து 8 6 இருக்குது, இது 0th இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ். எனக்கு 0th இண்டெக்ஸில் இருக்குது வேணும் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 0th இண்டெக்ஸில் வந்து 8 இருக்குது. ஸோ எனக்கு 8 மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, ஃபஸ்ட் இண்டெக்ஸ் போட்டால் எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் பிரிண்ட் பண்ணும். அவ்வளோதான். ஓகேவா, சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, ஸோ அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டில் இருக்கிற மெத்தட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் அப்பெண்ட். ஸோ அப்பெண்ட் வந்து இதோட சின்டெக்ஸ் லிஸ்ட்டு டாட்
அப்பெண்ட் ஆஃப் வேல்யூ. ஸோ இதுதான் இதோட வேல்யூ. இது என்ன பண்ணுன்னா எலமெண்ட்டை வந்து எண்டில் ஆட் பண்ணிடும். ஓகேவா? ஒரு லிஸ்ட்டில் நிறைய எலமெண்ட் இருக்குது. இதோட எண்டில் இந்த அப்பெண்ட் போயிட்டு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை ஆட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை கொண்டு போய் இங்கே ஆட் பண்ணிடும். அதுதான் அப்பெண்டோட வேலை. அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்டெண்ட். இதோட வேல்யூ லிஸ்ட் a டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் லிஸ்ட் பி. ஓகேவா? ஸோ லிஸ்ட் ஏன்றது ஒரு லிஸ்ட்டு, லிஸ்ட் பின்றது ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட் ஏவை வந்து இந்த லிஸ்ட் ஏவோட லிஸ்ட்டு பியை எக்ஸ்டெண்ட் பண்ணும். அதாவது 2 தனித்தனி லிஸ்ட்டை ஒன்றா ஜாயின் பண்ணுறது தான் இந்த இது. நம்ம ப்ளஸ் இது பண்ணி கன்கார்டினேஷன் பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரி தான் இதுவும். லிஸ்ட் ஏவோட லிஸ்ட் பியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடும். ஓகே. அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் இன்சர்ட். இதோட சின்டாக்ஸ் வந்து லிஸ்ட் டாட் இன்சர்ட் ஆஃப் இண்டெக்ஸ் கமா வேல்யூ. ஸோ நீங்கள் கொடுக்குற பர்டிகுலர் இண்டெக்ஸில் பர்டிகுலர் வேல்யூவை போயிட்டு இன்சர்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. ஓகேவா? சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பாப் மெத்தட். இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாப் மெத்தட் வந்து என்ன இதோடது வந்து லிஸ்ட் டாட் பாப்பு. இதோட வேலை வந்து ஜஸ்ட் அந்த லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து இண்டெக்ஸில் இருக்க லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும். அதுதான் பாப் மெத்தடோட வேலை. அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் ரிமூவ். லிஸ்ட் டாட் ரிமூவ். இதான் இதோட சின்டெக்ஸு. இதில் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். அதான் அதோட வேலை. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ஒன் அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் கிளியர். இதோட சின்டாக்ஸ் வந்து லிஸ்ட் டாட் கிளியர். ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா ரிமூவ்ஸ் ஆல் த ஐட்டம்ஸ் வந்து லிஸ்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே தூக்கிடும். எம்டி லிஸ்ட்டாக வந்து வச்சுருக்கோம். அதான் கிளியர். நெக்ஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ். ஸோ இது வந்து லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ இது என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன்ஸ் த இண்டெக்ஸ் அட் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபைட் எலமெண்ட். ஸோ லிஸ்ட்டில் நிறைய எலமெண்ட் இருக்குது. இங்கே வந்து 1 2 3 5 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த 3யோட பர்டிகுலர் கேட்குறேன். அப்போ ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எங்கே இருக்கோ இதோட இண்டெக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். 2ன்றது பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் வேல்யூட வேலை. அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் கவுண்ட். ஸோ இது வந்து இதோட சின்டாக்ஸ் லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் வேல்யூ. ஸோ அந்த பர்டிகுலர் வேல்யூ அந்த லிஸ்ட்டில் எத்தனை டைம் அக்கர் ஆகிருக்கு அப்படின்றத வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் கவுண்டோட வேலை. ஓகேவா? ஸோ 3 வந்து போன இதில் எழுதுற மாதிரி 3 வந்து 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா 2ன்றதை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதான் கவுண்டோட வேலை. அண்ட் 9th ஒன் இஸ் சார்ட். ஸோ சார்ட் மெத்தட் என்ன பண்ணுன்னா லிஸ்ட்டை வந்து ஆர்டராக உங்களுக்கு சார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ 1 2 3 அந்த அசனிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறது எல்லாமே இந்த சார்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்க்கும். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் காப்பி. லிஸ்ட் டாட் காப்பி. ஸோ இது என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன்ஸ் அ நியூ லிஸ்ட். ஒரு நியூ லிஸ்ட்டை அதுவே கிரியேட் பண்ணும். இது வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணி புதுசாக ஒரு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணும். அதான் காப்பியோட வேலை. ஓகேவா? அண்ட் லிஸ்ட்டில் கவர் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்டில் தட் keep following and do subscribe. Bye and thank you.